அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவிடை பகுதியில நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, தொழிற்பெயர் போல உகரம் பெற்று முடியும் நகர ஈற்று சொற்களை தொல்காப்பிய எழுத்ததிகார நூற்பாவளி நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. அந்த வினாவிற்கான தெரிவுகளை நம்ம முதல்ல பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பின், ஆப்ஷன் பி கண், ஆப்ஷன் சி பண், ஆப்ஷன் டி மின். இதை நம்ம சரியான முறையில வரிசைப்படுத்தணும். எது முதல்ல வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை குறிப்பை நம்ம பார்ப்போம். பாருங்க, அதுல கொடுத்துருக்காங்க, மின், பின், பண், கண் ஆகிய 4 சொற்களும் தொழிற்பெயர்களைப் போல உகரச்சாரியை பெற்று வரும். அப்ப முதல்ல வரக்கூடிய சொல் எது அப்படின்னா மின் அப்படின்ட்டு வர அந்த சொல் தான் முதல்ல வரணும். அதுக்கு அடுத்து பின், அதுக்கு அடுத்து பண், கடைசியா கண், அதுதான் வரணும். இது பாத்தீங்கன்னா தொல்காப்பிய எழுத்ததிகார நூற்பாவளி நிரல்படுத்துக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த நூற்பா தொல்காப்பியம் கிடையாது. இது இந்த நூற்பா நன்னூல்ல இடம்பெற்றிருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒன்று. இது நன்னூல் நூற்பா. பாருங்க, மின், பின், பண், கண் தொழிற்பெயர் அணைய கண் கண் ஆ ஏற்று மென்மையோட உரலும். அதாவது கண் அப்படின்ற அந்த தொழிற்பெயர் மட்டும் அகரச்சாரியையும் பெற்று வரும் அப்படின்னு இந்த நூற்பாவில பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த வரிசை முறையில தான் நம்ம பொருத்தணும். அப்படி பொருத்தணும்னா எப்படி வரும்னு பாருங்க. தொழிற்பெயர் போல உகரம் பெற்று முடியும் நகர ஈற்று சொற்களை தொல்காப்பிய எழுத்ததிகார நூற்பாவளி நிரல்படுத்துக அப்படின்றதுதான் வினா. இந்த வினாவிற்கான பதில் பாருங்க, முதல்ல எது வரும் அப்படின்னா மின், அதாவது டி வரும் முதல்ல. மின்னுக்கு அடுத்து பின், ஆப்ஷன் ஏ இரண்டாவதா வரணும். மூன்றாவதா பண், ஆப்ஷன் சி. கடைசியா ஆப்ஷன் பி கண் வரணும். அதனால DACB இந்த வரிசை முறை சரியானது. நன்றி.